ஹிமாலயத்தில் நடந்த ஒரு அமைதி. ஹிமாலய மலைகள் வெண்மையான பனியால் முழுவதும் போர்த்தப்பட்டு அமைதியாக நின்றிருந்த அந்த காலை நேரம். அந்த ஆழ்ந்த அமைதியை மெதுவாக கிழித்துக்கொண்டு ஒரு உருவம் நடந்து வந்தது. புலித்தோல் அணிந்து, உடலில் விபூதி பூசி, நெற்றியில் சந்திரன் ஒளிர, கண்களில் ஆழ்ந்த கருணையுடன் சிவன் அந்த ஹிமாலயத்தில் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார். அவர் நடையில் அவசரமில்லை. அவரது பார்வையில் அகந்தையில்லை. அவர் சுமந்தது ஆயுதமல்ல, உலகத்தின் பாரமே. கீழே அந்த உலகில் மனிதர்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். பணம், புகழ், பதவி எல்லாவற்றிற்கும் ஒரே ஓட்டம். ஆனால் அமைதிக்காக யாரும் நிற்கவில்லை. அதை உணர்ந்த சிவன் ஒரு பாறையின் மேல் மெதுவாக நின்றார். பனிக்காற்று அவரைத் தொடர்ந்தது. ஆனால் அவர் உள்ளம் அசையவில்லை. அப்போது அவர் மெதுவாகச் சொன்னார், மனிதனே, நீ உலகத்தை வெல்ல நினைக்கிறாய். ஆனால் உன் மனதை வெல்ல மறந்துவிட்டாய். அந்த வார்த்தைகள் காற்றில் கலந்து மலைகளைத் தாண்டி மனிதர்களின் இதயங்களை தொட்டன. ஒருவர் கோபத்தை விட்டார். ஒருவர் பொறாமையை விட்டார். ஒருவர் பேராசையை விட்டார். உலகம் மாறவில்லை. ஆனால் மனங்கள் மாறின. சிவன் மீண்டும் அமைதியாக நடக்கத் தொடங்கினார். அவர் அழிக்க வரவில்லை. அவர் ஆட்சி செய்ய வரவில்லை. மனிதனை மனிதனாக மாற்ற, அமைதியை நினைவூட்ட, சீரமைக்க வந்தார். ஓம் ஹர ஹர மகாதேவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சாய் சிவன் தமிழ் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.